44 soldiers have been killed. Pakistanis who have sponsored the attack. Pakistan will be made to pay. And across India, the call for revenge, real revenge, a bloody revenge is loud and clear. As a part of us is unable to reconcile with the sheer number of soldiers killed and the scale of this attack, to crush Pakistan. No talk, no condemnation, no mercy. It is time for blood. புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம். ராணுவ வீரர்கள் இறந்ததை நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இறந்த ராணுவ வீரர்களுக்காக எந்தவித இரக்கமும் இல்லாமல் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று புல்வாமா தாக்குதல் நடந்த அன்று இரவு 8 மணிக்கு கொந்தளித்த சங்கி அர்னாப் இதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னர் புல்வாமாவில் 40 ராணுவ வீரர்கள் இறந்தது நமக்கு சாதகமான நிகழ்வு என்று வாட்ஸ்அப்பில் கொண்டாடியுள்ளார். 40 ராணுவ வீரர்கள் இறந்தது சாதகமான நிகழ்வாம். யாருக்கு சாதகமான நிகழ்வு? அதற்கு பதிலும் அவரே சொல்லியுள்ளார். புல்வாமா தாக்குதல் பெரிய மனிதருக்கு, அதாவது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நல்ல நேரத்தை கொடுத்துள்ளது. இதை பயன்படுத்தி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். காரணம், புல்வாமா தாக்குதலுக்கு பழிவாங்க பாகிஸ்தான் மீது மோடி அரசு நடத்தப் போகும் தாக்குதல் நாட்டு மக்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் என்று அரசு நினைக்கிறது. இப்படி அர்னாப் சொல்லியுள்ளார். அதாவது மக்களிடம் தேசப்பற்று உணர்ச்சியை தூண்டிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது மத்திய அரசின் திட்டம். இதை அர்னாப் சொன்னது பாலகோட்டில் பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு 3 நாள் முன்னர். பாலகோட் தாக்குதல் நடந்த அன்றே இதை திருமுருகன் காந்தி அம்பலப்படுத்தினார். பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுங்கிறது தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய ஸ்டண்ட் தானே ஒழிய அதற்கான நாடகம் தானே வேற ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையாலுமே பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை செஞ்சிருக்குன்னா அந்த ஆதாரத்தை கொண்டு போய் ஐநாவையில வைத்து பாகிஸ்தானின் மீது பொருளாதார தடை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட பொருளாதார தடையை கொண்டு வராம அவர்களை ஒதுக்காம இந்த சினிமாத்தனமான வேலைகளை தொடர்ச்சியா அந்த பாஜக செஞ்சிட்டு இருக்குது. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி இருக்கனால் அந்த தாக்குதல் குறித்தான விவரங்களை ஐநாவிட பல மன்றங்கள் இருக்குது. நீங்க ஈரானின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை கொண்டு வருது, வெனிசுலா மேல கொண்டு வருது, ஏன் வடகொரியா மேல கொண்டு வருது, ஈராக் மேல கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் மேல கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுபோல அமெரிக்கா செய்வது போல பாகிஸ்தான் மேல இவங்க பொருளாதார தடையை கொண்டு வருவதற்கு, அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்துவதற்கு என்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க? இது வரைக்கும் செய்யல. இது வெறுமனே கண் துடைப்பு நாடகங்க. பாஜக வெறும் தேர்தலுக்காக மக்களை பலி கொடுப்பதும், அப்பாவி சிஆர்பிஎஃப் காரங்களை சேர்ந்தவர்களையும் இவங்களை கொண்டு போய் பலிகடை ஆக்குறதா நடக்குது. வேற ஒண்ணுமே நடக்கல. நாடு முழுவதும் சங்கிகள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கையில் தமிழக மக்களுக்கு மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உண்மையை அம்பலப்படுத்தினார். இந்த நாடே ஒன்றை ஒரு மாதிரி தியாகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தனிநபர் மட்டும் அதை வேறு மாதிரி பார்த்தார்கள் என்றால் அவர்கள் பார்வையில் கோளாறு, நடந்ததில் கோளாறு அல்ல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தேர்தல் உத்தியாக கையாள நினைத்ததை அம்பலப்படுத்திய திருமுருகன் காந்தியின் பேட்டி தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி. இந்த பேட்டிக்காகத்தான் திருமுருகன் காந்தியின் மீது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக இந்து மக்கள் முன்னணி என்கிற இந்துத்துவ அமைப்பு கொடுத்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் யார் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை அர்னாபின் வாட்ஸ்அப் அம்பலப்படுத்தியுள்ளது. மீத்தேன் திட்டத்தை, ரேஷன் கடை மூடப்படுவதை, டிமானிட்டைசேஷனின் நோக்கத்தை, ஜிஎஸ்டியின் நோக்கம் உட்பட பல மக்கள் விரோத செயல்களை முன்னரே அம்பலப்படுத்தியது போல் புல்வாமா பாலகோட் விடயத்தின் உண்மையான நோக்கத்தை, இந்துத்துவத்தின் சூழ்ச்சியை முன்னரே நமக்கு சொல்லிய மே 17 இயக்கத்தின் பின்னால் தமிழர்கள் நாம் ஒன்று திரள்வோம்.